அன்றும் அப்படித்தான். அவள் மனம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இருந்தது. எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும், எத்தனை கஷ்டங்களில் இருந்தாலும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள அவளால் தான் முடியும். அது அவள் தனக்குத்தானே முயற்சி செய்து வளர்த்து கொண்ட நல்ல பண்பு. அவள் சிரித்துக்கொண்டே வரும்போது அந்த சிரிப்பு எங்கு செல்கிறாளோ அங்கே இருப்பவரிடம் எல்லாம் தொற்றிக்கொள்ளும். அவளிடம் எப்படி முன்னால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க முடிகிறது என்று கேட்டால் அதற்கு அவள் அளிக்கும் பதில், உலகத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள். துன்பத்தில் இருப்பது எல்லோரும் தான். பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருப்போரிடம் சென்று பேச்சு கொடுத்தால், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற ஒன்றை எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் இவை எல்லோருக்குமே பொதுவானது என்று யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. அப்படி யோசித்து பார்த்தால், ஆமாம், எல்லோருக்கும் இருப்பதுதானே நமக்கும், இதுக்கு போய் ஏன் வருத்தப்படணும், சுய பரிதாபப்படணும் என்று தோன்றிவிடும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் இருந்து கொண்டு நம்மை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருப்பதனால்தான் இந்த தளர்வு. அதை விட்டுவிட்டு கஷ்டம் வரும்போது மற்றவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்தோமானால் நம்மை விட்டு மனவேதனை ஓடி சென்றுவிடும். பிரச்சனைகள் நடுவிலும் மகிழ்ச்சியாக வாழ நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அழகான பூக்கள் நிறைந்த தோட்டத்திற்குள் செல்லும் போது ஆங்காங்கே திடீரென்று முட்களோ கற்களோ ஏதோ ஒன்று நம் பாதங்களை பதம் பார்க்கும். அதற்காக தோட்டத்தின் அழகை ரசிக்காமல் சென்று விடுகிறோமா என்ன? முள்ளை எடுத்து போட்டுவிட்டு சென்று கொண்டே இருப்போம் இல்லையா? அதுபோல்தான் வாழ்க்கையும். வாழ்க்கை அழகான பூக்கள் நிறைந்த தோட்டம் போன்றது, ரசிக்கத்தக்கது. கற்கள் போன்று முட்கள் போன்று துன்பங்கள் வரும். அதனை எடுத்து போட்டுவிட்டு வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொண்டோமானால் சிரித்த முகம் எப்பொழுதும் நமக்கே சொந்தம். இதுதான் அவளது பதில். உண்மைதான், அவள் சொன்ன பதிலால் இன்று என் முகத்திலும் சந்தோஷ ரேகைகள், சிரித்த முகத்தோடு பௌர்ணமி நிலவுடன் வானமாய்.